ஹாய் அஸ்பிரண்ட், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடைமொழிகளில் அழைக்கப்பட்ட அறிஞர்களை பற்றி தாங்க. சிறுகதையின் சித்தன் ஜெயகாந்தன். சிறுகதையின் சித்தன்னா யார் ஞாபகத்துக்கு வரணும்? ஜெயகாந்தன். சிறுகதையின் முடிசூடா மன்னன்னாலும் ஜெயகாந்தன் தான். சிறுகதையின் முன்னோடி வ.வே.சு. ஐயர். சிறுகதையின் மன்னர் புதுமைப்பித்தன். இந்த கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குறது. சிறுகதையின் மன்னன் புதுமைப்பித்தன். குறுகை காவலன் நம்மாழ்வார். குறுகை காவலன் யார்? நம்மாழ்வார். ஆட்சி மொழி காவலன் ராமலிங்கனார். ஆட்சி மொழி காவலன் யார்? ராமலிங்கனார். முத்தமிழ் காவலர் விஸ்வநாதம். முத்தமிழ் காவலர் விஸ்வநாதம். குழந்தை கவிஞர். குழந்தை கவிஞர் யார்? அழவள்ளியப்பா. உவமை கவிஞர் சுரதா. உருவக கவிஞர் நா. பார்த்தசாரதி. உருவக கவிஞர் நா. பார்த்தசாரதி. இயற்கை கவிஞர் பாரதிதாசன். இயற்கை கவிஞர் பாரதிதாசன். பாவலர் மணி யார்னா? வாணிதாசன். இந்த அடைமொழியில் கண்டிப்பாக